ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம சோழனை பிடிச்சி நிலா இருந்துட்டு பயங்கரமா திட்டுறாங்க. என்னங்க இப்படி ஒரு ஜாதகத்தை எழுதிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க நாங்கள் நல்ல ஜோசியரை தான் போய் பார்த்தோம், ஆனால் அவர் ஏன் இப்படி எழுதி கொடுத்தாரு எனக்கு சத்தியமா தெரியலங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டி இருந்துட்டு இதுக்காக தான் எங்கேயும் வார்த்தையை அளந்து பேசணும்னு சொல்றது. நீ அந்த ஜோசியர்கிட்ட தப்பு தப்பாக பேசினதுனால தான் அந்த ஜோசியர் இப்போ நம்மளை பழி வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு, என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், அவர் நேரத்தையும் கரெக்டான தேதியும் சொல்ல சொன்னார், ஆனால் எங்களுக்கு தான் தெரியாதுல்ல, அதனால் பகல் நேரம் நீங்களா ஒரு தேதியை போட்டுக்கிட்டு நீங்களா ஒரு நல்ல நேரத்தை போட்டு குழந்தை பாக்கியம் அதே மாதிரி வீட்டுக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை நாங்களாக தான் எழுத சொன்னோம். ஆனால் அவர் எழுத மாட்டேன்னு தான் சொன்னார். ஆனால் இவன் தான் மிரட்டி அதை எழுதி வச்சான். அதனால தான் அவர் இப்படியெல்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. ஏங்க உங்களெல்லாம் எதுவுமே நேர்மையாவோ இல்லை குறுக்கோளில் தான் போகிறீங்க, அதை மாட்டிக்காமல் கூட பண்ண மாட்டிங்களா? ஏங்க இப்படியெல்லாம் பண்ணீங்க? அண்ணன் பாருங்கள் மனசு உடைஞ்சு உள்ளே போய் உட்காந்துக்குச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லவும், எல்லா விதத்துலையும் யோசிக்கணுங்க, நீங்கள் அவசரப்பட்டதுனால இப்போ பார்த்தீங்களா என்னெல்லாம் நடந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சேர நேர்ந்துட்டு நம்மளால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போறாங்க. அதோட பிரபு முடிச்சிருக்காங்க.